நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இயேசுவை எதிர்பார்த்தல். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 24 வசனங்கள் 36 முதல் 44 வரை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். குறிப்பு வசனம்: நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். மத்தேயு 24:44. என் தோழன் செல்வா தனது குளிர்சாதன பெட்டியை பழுது பார்ப்பதற்காக குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தில் பதிவு செய்துவிட்டு பழுது பார்ப்பவரின் வருகைக்காக காத்திருக்கையில் அந்த நிறுவனத்திலிருந்து குறுஞ்செய்தி ஒன்றை பெற்றார். அதில் இயேசு வந்து கொண்டிருக்கிறார், சுமார் 11:35 மணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றிருந்தது. பழுது பார்ப்பவரின் பெயர் உண்மையில் இயேசு என்பதை செல்வா விரைவில் அறிந்து கொண்டார். ஆனால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு எப்போது வருவார் என்று எதிர்பார்க்கலாம்? அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் அனுபவித்த போது அவர் திரும்பி வருவார் என்று கூறினார். ஆனால் அவர் திரும்பி வருவதற்கான அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா மட்டுமே அறிவார். நமது இரட்சகர் மீண்டும் பூமிக்கு வரும் தருணத்தை நாம் அறிந்திருந்தால் நமது அனுதின முன்னுரிமைகளில் எத்தகைய வித்தியாசம் ஏற்படும்? நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று தனது வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும்படி இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசு எச்சரித்தார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று நமக்கு நினைப்பூட்டினார். கிறிஸ்துவின் வருகையின் நாளில் நம்மை எச்சரிப்பதற்கு நமது அலைபேசியில் தகவலை பெற மாட்டோம். எனவே நம் மூலம் செயல்படும் ஆவியானவரின் வல்லமையின் மூலம் ஒவ்வொரு நாளும் நித்தியத்தின் கண்ணோட்டத்துடன் வாழ்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்வோம். அவருடைய அன்பு மற்றும் நம்பிக்கையின் செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் அதிவிரைவான வருகையால் நீங்கள் எவ்வாறு ஊக்கம் பெறுகிறீர்கள்? அவர் மீண்டும் வரும்போது நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம்? அன்பான தகப்பனே, நான் பொறுமையாக காத்திருக்கையில் உமக்கு கீழ்ப்படியவும் பரிசுத்தத்தை நாடவும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து வாழவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.